அடுத்து நினைவு பரிசாக திரு பூர்ணச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். திரு குந்துநாதன் அவர்கள் மிகவும் இனிமையான ஒரு நண்பர். கடந்த 5 ஆண்டு காலமாக எங்கள் இருவருக்கும் நட்பு மலர்ந்துள்ளது என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறையிலே தொழில் முனைவராக இருக்கிறார். அதாவது நம்ம அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன டூல்ஸு, அப்பரேட்டஸ், அந்த உபகரணங்கள்லாம் என்ன உபயோகிக்கிறாங்களோ அதை நம்ம பார்க்க முடியாது. கண்ணை கட்டி தான் உள்ளே அழைச்சிட்டு போவாங்க, அதை பார்க்க முடியாது. அது பூரா பார்த்தவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் அந்த இதெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருந்து இலக்கியத்தின் மீது ஆர்வம், அது இல்லாமல் நம்மளுடைய சமண மதத்தினுடைய பல கூறுகளையும் படித்திருக்கிறார்கள். நீலகேசிங்கிற இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பிலே பேச நம்மளிடம் வந்திருக்கிறார்கள். அவருக்கு படித்தது எல்லாமே பச்சைபாஸ் காலேஜ் ஸ்கூல் காஞ்சிபுரத்தில் படித்திருக்காரு. மேற்கொண்டு ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்திலே அவர் இளங்கலை முடித்து அதன் பிறகு இந்த சிகிச்சை செய்வதற்கான உபகரணங்களுக்காக மேற்கொண்டு அதற்குரிய படிப்பையும் படித்துவிட்டு இன்றைக்கு ஒரு தொழில் முனைவராக திகழ்கிறார் என்பது பாராட்டுக்குரியது. அநேகாந்த பாடசாலை என்று பம்மல்ல ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு நிகழ்ச்சிகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமண மதத்தில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அது பிறகு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அநேகமாக 2ஆம் தேதி ஈவினிங் 4 o'clock அவங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. அதில் சில 2-3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதில் முக்கிய பங்காக வகிக்கக்கூடியவர் திரு குந்துநாதன் அவர்கள். அந்த குழந்தைங்கள்ட்ட எப்படி அன்பாக பேசணும், அவங்கள்ட்ட எப்படி அதற்கான அந்த விடைகளை எப்படி பெறணும் அப்படிங்கிறதுலாம் அது அவர் கலை நுணுக்கத்தோட நீங்கள் ஒரு நாள் அது கூட நீங்கள் ஸ்கூலில் பார்க்கலாம். இவங்க சில பேர் நடத்துறதெல்லாம் அதில் நம்ம மன்னார்குடியில் இருக்கிற குழந்தைங்க கூட கலந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இப்போ நல்ல பல விஷயங்களை எடுத்து கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 100 வாரங்கள் அந்த ஜூம் கிளாஸில் இவர் கிளாஸ் அந்த குழந்தைங்களுக்காக நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 25லேருந்து 30 குழந்தைங்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். அதுவும் வேரியஸ் பிளேசஸில் இருக்கிறவங்க, ஒரே இடத்துல சென்னையில் இருக்கிறவங்க இல்லை, வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்க. நம்ம வீட்டிலேருந்தே அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பல கோணங்களில் குழந்தைங்களுக்கெல்லாம் கவனச்சிதறல்கள் இருக்கும் இந்த காலத்தில். ஏன்னா அந்த செல்லை கொடுத்துட்டா எல்லாம் அந்த கேமு அது இதில் தானே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு மீம்ஸா ஏதோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை இவங்க கையில் எடுத்து நடத்துறதுங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. ஏன்னா கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த செல்லை கையில் எடுத்துட்டாலும் அதான் ஞாபகம் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி அவங்கள கொண்டு வர்றது அப்படிங்கிற டெக்னிக்கு ஒரு 3-4 பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஒருத்தர் திரு குந்துநாதன் அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. அந்த வகையில் அவரை நாம் பாராட்டுவோம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அகிம்சை நிகழ்வுகள் எங்கெங்கே நடக்கின்றனவோ அதில் எல்லாமே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகிறார். அது எவ்வளோ தூரத்தில் இப்போ கூட ராம்நாட்டில் நடக்கக்கூடியதுக்கு இப்போது ஊருக்கு போயிட்டு திருப்பி போகிறாங்க. இப்போ நீ காலையில் தான் வரும்போது சொல்லி கொண்டு இருந்தார். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக அவர் அந்த தொடர்பில் இருக்கின்றார். அவர் வேறு யார் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதுக்கு கடந்த வாரம் கூட ஆதம்பாக்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒன்று நடந்தது. பற்றின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசி அப்படிங்கிறவங்க அதில் கூட கலந்து கொண்டு தான் வந்திருக்கிறார். அது மாதிரி தன்னுடைய தொழிலுக்கு இடையிலே சமண மதத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ள இளைஞர் அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இன்றைக்கு நம்மிடையே நீலகேசி அப்படிங்கிற ஒரு 5 காப்பியங்கள்ல ஒன்று இருக்காது. அதுக்கு யார் எழுதினாங்க அப்படிங்கிற ஆசிரியர் பெயர் சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் அவருடைய முழு பெயர் தெரியாது. அதனால அதுக்கு உரையாசிரியராக ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவரு கூட காஞ்சிபுரத்தில் வசித்திருக்கிறார். மல்லிசேன வாமன முனிவர் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார். அவரு தான் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். மேருமந்திர புராணம் அப்படிங்கிறத இயற்றியவரும் அந்த உரையாசிரியர் தான். அதை வைத்து தான் நாம் இன்றைக்கு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நூலின் காலம் அப்படின்னு சொன்னாக்கா அது சரியாக எழுதிட்டு கூட முடியல. கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இந்த தமிழ் முதலிய
பல நூல்கள் இருந்தாலும் தருக்க நூல் அப்படின்னு சொல்ற ஒரு வகைப்பாட்டில் இந்த நீலகேசி வருகிறது. தருக்க நூல் சொன்னா நம்ம சாதாரணமாக எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறதே தருக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த தருக்கம் அப்படின்னு சொன்னால் நான் ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம்னு சொன்னால் அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன், அது சர்டிஃபிகேட் நம்ம கொடுப்பாங்க என்ன படிச்சிருக்கோம் என்ன இது அப்படின்னு. இன்ஃபார்மல்னா அனுபவ ரீதியாக நம்ம அதை வந்து அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில், நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கணும். இது ரெண்டு தகுதியும் இருந்தால் தான் தர்க்கம் பண்ணுறதுக்கே ஒருத்தருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை சார்ந்த முறை சாராத கல்வி இருக்கணும் ஒருத்தருக்கு, அவங்களால தான் சரியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம தத்துவத்தை நம்ம படிச்சிடறோம் அப்படியே இருந்தால் நம்மளால தர்க்கத்தில் கலந்து கொள்ள முடியாது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். என்னென்ன விரதங்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். நமக்கும் அதுலேருந்து சில அனுபவங்கள் கிடைக்கணும். அப்போ தான் அந்த தர்க்கத்தில் நம்ம ஈடுபடலாம். அந்த மாதிரியான ஒரு தர்க்க நூல் அது. ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதுக்கான காரண காரியம் சரியாக தெரியலன்னு நம்ம ஒத்திக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று சொன்ன அதை வேடிக்கையாக சொன்னால் அந்த சிரிப்பாக சொல்கிறது எல்லாமே அது தர்க்கம் இல்லை, அது குதர்க்கம். இப்போ நம்ம சொன்னால் அது தர்க்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 எறும்பு போயிட்டு இருந்துன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கலாம் நீங்கள்லாம். இந்த 3 எறும்பு போச்சு, முன்னாடி போகிற எறும்பை கேட்டாங்க, எனக்கு முன்னாடி 2 எறும்பு வருது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த 2வது இருக்கிற எறும்பை கேட்டாக்க எனக்கு முன்னாடி 1 எறும்பு வருது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கடைசியில் போன எறும்பை கேட்டோன்னே அது சொல்லிச்சான் 3 பேர் வந்துட்டு இருக்காங்க எனக்கு முன்னாடி சொல்லிச்சான். அப்புறமா அந்த கூப்பிட்டு இந்த ராணி எறும்பு கிடைச்சி, என்னடா இப்படி சொன்னேன் அப்படின்னா, நான் பொய் சொன்னேன். இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய தர்க்க காலம் தான் இது. அந்த மாதிரி அல்ல, காரணத்தை அறுதியிட்டு சொல்லக்கூடியது தான் தர்க்கம் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. பௌத்த தத்துவங்களில் குண்டலகேசி அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. அதில் பழையனூர் நீலி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். வேற ஒன்றும் இல்லை, நீலின்னு சொன்னால் அது பிசாசுக்கெல்லாம் தலைவி, காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காளி வந்து தர்க்கம் பண்ணும் அந்த நூலில், பௌத்த நூலில். அது ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்கறது தான் நீலகேசிங்கிற இந்த இலக்கியம். அந்த இலக்கியம் நம்ம படித்தோம்னா தமிழில் நம்மளுடைய சமண தத்துவத்தை பூரா தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு நூல் தான். வேறு யாரும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம போய் சாஸ்திரியாரெலாம் படிக்கிறோம், அதில் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த நூலை நம்ம படித்தோம்னாலே வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு மதத்திலலாம் தத்துவங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பதில் அதில் இருக்கும். அப்படி நம்ம கம்பேரிட்டிவாக ஒப்பிட்டு பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நீலகேசி தான் நம்ம படிக்கணும். அதுக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்ல ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த நீலகேசி மட்டும் 354 பக்கத்துக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியிருக்காரு. அதாவது விடை மாதிரி கிடையாது, கமெண்ட் தான். 354 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. அது கூட தமிழாக்கத்தில் இருக்கு. அப்படின்னா அந்த நீலகேசியோட உயர்வை நாம் தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்காரெல்லாம் அதை படிச்சுட்டு ரொம்ப பாராட்டுறாங்க, நாம் தான் அதை படிக்கலை. அது சம்பந்தமாக ஒரு சுருக்கமாக நமக்கு தெரிவிக்க தான் அன்பர் புத்தநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த தர்க்கம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த பழையனூர் நீலியாக குண்டலகேசியில் இருந்தவர் இதில் மறுபடியும் உயிர் பெற்று வந்ததாக அந்த கதையை அவர் துறக்குகிறார். இன்னும் சொன்னால் அதை படித்தோம்னா, இப்போலாம் சினிமாவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்ல, ஆரம்பத்தில் ஒரு காட்சியை காட்டுவான், அதோட தொடர்புடைய காரணம் என்ன அப்படிங்கிற காட்சியை பின்னாடி காட்டுவான். அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக். இதில் கிமு 4ஆம் 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஆசிரியர் செய்திருக்கிறாருன்னா பெரிய விஷயம். இப்போ ஆக்சுவலாக அதை பார்த்து காப்பி அடித்து தான் இன்றைக்கி சினிமாவே எடுக்கிறான், அப்படி சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அது நீலகேசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இது உரையாசிரியரை பற்றி நமக்கு தெரியல, அதை பற்றி நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக அந்த கதையை மட்டும் அவருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கதை சொல்லி அவர் ஆரம்பிக்கணும்னு கொஞ்சம் டிலே ஆகும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு பழையனூர் அப்படின்னு ஒரு மயானம் இருக்கிறது. ஒரு மயானம், அந்த சுடுகாடு போகிறோம்ல, அந்த மயானத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காளி, அது ஒரு பிசாசுன்னு வச்சுங்களேன். காளின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ நம்ம மற்ற இடத்துலலாம் இருக்க காளிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு உயிர் பலி கொடுப்பாங்க. அங்கே போய் ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, இந்த மாதிரி உயிர் பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல முனிச்சந்திரன் ஒருத்தர், அந்த பாலாலயம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு மயானம் அது, அங்கே அவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் இந்த மாதிரி அந்த காளிக்கு போய்
உயிர் பலி கொடுக்குற நேரத்தில் ஒரு தடுத்து நிறுத்துறாரு, அது மாதிரி செய்யாதீங்க, செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் புரியல. இல்லை நாங்கள் தொன்று செஞ்சுட்டு இருக்கோம், இந்த உயிர் பலியை நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் எப்படி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்காது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாது சரியாக போகாது, இவனுக்கு வேற ஒரு பதவி கிடைக்கணும், அந்த பதவி கிடைக்காது, அது ஒவ்வொரு வேண்டுதல் நம்ம அந்த அதில் பரியெல்லாம் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் தடையப்படுமே, என்ன செய்யுதுன்னு கேட்டோம்னா அதுக்கு ஆல்டர்னேட் அவர் சொல்கிறார். மாற்றாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் இல்லை நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னோன்னே, உயிர் உள்ள ஒரு ஜீவனை நீங்கள் கொடுக்க வேண்டாம், மரத்தால் அது மாதிரி ஒன்று செஞ்சு வயிற்றுக்கு பலி கொடுத்தாலே போதும், அப்போ தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தவமுனி தானே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தோன்னே அந்த காளிக்கு கோபம் வந்துடுது. நமக்கு உயிர் பலி கொடுத்து நம்ம ரத்தத்தை சாப்பிட்டுட்டு இருந்தோம், இவன் வந்து கெடுக்கிறான், ஆனால் அது ஒன்றும் யாருக்கும் நன்மை செய்ய போகிறதில்ல, ஆனால் அது சாப்பிட்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த காளிக்கு கோபம் வந்துடுது. இவரை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அட்டாக் பண்ணுறதுக்கு பயமுறுத்துது. இவர் அசைஞ்சு கொடுக்கல. இவர் தான் வந்து பகவானை கும்பிட்டு பல தத்துவங்களை தெரிஞ்சு தியானம் பண்ணி நல்ல ஒரு முதிர்ச்சியான தியான நிலையில் இருக்கிறவரை அவரால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த காளிக்கெல்லாம் ஒரு தலைவி இருக்குது பழையனூர் அப்படிங்கிற ஊரில். அந்த நீலிகிட்ட போய் சொல்லுது, அது பேர் தான் நீலி, அந்த பழையனூர் நீலிகிட்ட போய் சொல்லுது. அதுக்கு சொன்ன அப்படியே அவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆளோட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அது வருது. அந்த பெரிய பிசாசு வந்து இவருக்கு வெறும் அக்னியாக கொடுக்குது, காற்றாடிக்குது, என்னென்னமோ பாடாப்படுத்துது, கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்குறாம அவர் சொல்கிறாரு, உன்னுடைய சக்தியெல்லாம் என்னுடைய கால் தூசு கூட பெருமானம் இல்லை, நீ என்ன பண்ணாலும் உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ பேசாமல் இந்த இடத்த எடுத்து போயிடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு மந்திர சக்தி அதுக்கு இருக்குது. என்னால் ஒன்றும் ஒரு சாதாரண மனிதன், அதுவும் உடை கூட சரியாக போடலை அவரால் இன்னும் செய்ய முடியலைன்னொன்னே அவர் என்ன சொல்கிறாரு, இதை விட அதிகமான சக்தி உள்ளதெல்லாம் உனக்கு தெரியல, நீ பிசாசாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கு விருப்பம் தான் நான் சொல்லித்தரேங்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் இவர்கிட்ட தத்துவத்தை படிக்க வருது அந்த காளிக்கெல்லாம் தலைவியாக விளங்கும் நீலகேசி. அந்த நீலகேசிக்கு ஒரு அந்த தத்துவத்தை ஃபுல்லாக சொல்கிறார். அது பூரா அது கேட்குது. கேட்க கேட்க தனக்கு சக்தி கூட வருதோ இல்லையோ, பகவான் மேலே பற்றுதல் வந்து பக்தி வந்துருது மாறாக. ஏன்னா இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா திரும்பவும் நம்ம பிசாசா பிறக்க வேண்டியதில்லை, பிறக்காத நிலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அது மனசுக்குள்ளே வந்துடுது. உடனே அது சீடனாக மாறி விடுகிறது. அந்த முனிச்சந்திரர் எல்லாத்தையுமே போதிக்கிறார். அதோடு இல்லாமல் இந்த பகவானுடைய தத்துவத்தை எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ தவறுதலாக அங்கே போய் நீ உட்கார்ந்து அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணணும், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும், அவங்க திருப்பி உன்ட்ட கேட்டால் அதுக்கு நீ பதில் சொல்லணும், நீனே போய் பேசு, நீ எல்லாருக்கிட்டையுமே இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேளு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் புறப்பட்டு வருது. முதல்ல பௌத்த துறவிகள்கிட்ட வருது, அவங்கள்ட்ட பேசி அவங்கள வின் பண்ணுது. இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மதமும் அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அத்தனை தத்துவங்களிலும் நம்மளுடைய சமண தத்துவம் தான் உயர்ந்தது அப்படின்னு நிரூபித்து கொண்டே வருவதாக அந்த கதையை எழுதியிருக்கிறார்கள். அதனால நாம் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் படிக்குதுன்னா வேறொன்றோடு தொடர்பு படுத்தி படிப்பார்கள். அந்த மாதிரி எழுதப்பட்ட நூல் தான். அதில் நம்ம சமண மதத்தை பற்றி முக்கியமான கருத்துக்களை நம்மிடம் வழங்க வந்திருக்கிறார் திரு குந்துநாதன் அவர்கள். இன்றைய அந்த தலைப்பிலே பேசுறதுக்கு அழைத்திருக்கிறோம் நாம். அவர் உங்களுக்கு முன்னாடி நீலகேசியும் நிகழ்கால சமணமும் அப்படிங்கிற தலைப்பிலே நம்மளோட உரையாற்ற வருகிறார்கள். வாருங்கள் பவ்யர் அவர்களே, உங்களுடைய ஒரே வீச்சை நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.